வெளியிருந்து மீடியானா ஓ சூப்பர்ல மாஸ்ல அப்படியே ஒரு ஒரு லைம் லைட்ல இருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவா அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்றாங்க, அது பண்றாங்க அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்தது ஷாக்கிங்கா இருந்தது. இதுல என்ன அப்படின்னா, இப்ப மென்னுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு சில பேர் தான் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. நீங்களும் சில வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த மாரி இருக்குன்னு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கு? இன்னும் ஏன்டா மென்னுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல. இருக்கு. ம். உமன் ஹராஸ்மென்ட்டோட மென் ஹராஸ்மென்ட் அதிகமாவே இருக்கு. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா, எஸ். அதுக்கு நெறைய கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமே இன்னும் அதிகமா இருக்கு. ஓ! ஓகே. ஓகே. முன்னாடி எஸ். வந்து அந்த அப்ரூவல் இல்லாதனால பயந்து பயந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது வந்து அவங்கள என்ன சொல்றது? அவங்கள வெளியில காட்டுறதுக்கு வந்து இப்போ கவர்ன்மென்ட்டே அப்ரூவ் பண்ணதுனால, இன்னும் கொஞ்சம் அது அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு. அத நம்ம தப்பா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். ஸோ மென்னுக்கு மென்னுன்றது வந்து அது அவங்களோட உணர்வு சார்ந்த விஷயம். அத நம்ம புரியுது. எந்த விதத்திலயும் தப்பா சொல்ல முடியாது. எஸ். அது யாரையும் போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றது தான் தப்பு இங்க. ம். ம். அப்ரோச் எல்லா இடத்துலயுமே இருக்கும் பிரதர். எஸ். கேர்ள் சைட்லயும் இருக்கும், மென் சைட்லயும் இருக்கும். டிரான்ஸ்ஜெண்டர் சைட்லயும் இருக்கும். இது வந்து அவங்களோட ஓன். இப்போ அவங்க உங்கள அப்ரோச் பண்ணாங்கன்னா, நீங்க அந்த அப்ரோச் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட்டா. நீங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ம். அடாப்ட் ஆகி தான் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு கிடையாது. எஸ். நீங்க அதுக்கு அடாப்டும் ஆயிட்டு நாளைக்கு வந்து அந்த குறையும் சொல்றது தான் தப்பு. எஸ்.